ரொம்பவே சீக்கிரமாக ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய சின்ன வெங்காயம் மோர் குழம்பு. இது சுவையாக இருக்கும். காரசாரமான வறுவலோடு வச்சு சாப்பிடும் பொழுது இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனோனையும் கடுகு, வெந்தயம், வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு நல்லா மோர் குழம்பு தண்ணியாக இல்லாமல் கெட்டி பதமாக இருக்கிற மாதிரி சாப்பிட பிடிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி செய்யுங்க. கடலை மாவு ஒரு 2 ஸ்பூனை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவு மோரை நல்லா தண்ணியாக கலந்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து சும்மா கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சா திரிஞ்சு போயிடும். நல்லா ஒன்று போல் கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். சுவையான மோர் குழம்பு ரெடிங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.